ஓம் மகா கணபதியே போற்றி. ஓம் நமசிவாய. இந்த பதிவில் நம்ம திருவருட்பாலிருந்து மகாதேவமாலையினுடைய 25வது பாடல், மிக மிக சிறப்பு வாய்ந்த பாடல். சிவபரம்பொருளே உலகனைத்தும், சிவபரம்பொருளே எங்கும் இருக்கின்றார், எல்லாவற்றிலும் கலந்திருக்கின்றார், எல்லாம் சிவமயம் என்கின்ற மிக உன்னதமான மேலான கருத்தை இந்த பாடல் மூலமாக மிக அழகாக நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கின்றார் நமது ராமலிங்க சுவாமிகள், வள்ளலார் சுவாமிகள். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த பாடல். முதல்ல பாடல் பார்க்கலாம். வானே அவ்வான் உலவும் காற்றே, காற்றில் வரும் நெருப்பே, நெருப்புரு நீர் வடிவே, நீரில் தானேயும் புவியே, அப்புவியில் தங்கும் தாவரமே சங்கமமே, சாற்றுகின்ற ஊனே நல் உயிரே, உள் ஒளியே, உள்ளத்து உணர்வே, அவ் உணர்வு கலந்து ஊறுகின்ற தேனே, முக்கணியே, செங்கரும்பே, பாகின் தீஞ்சுவையே, சுவை அனைத்தும் திரண்ட தேவே. தேவே, தேவன், மகாதேவன், சிவபரம்பொருள் மகாதேவன். இந்த உலகம் உருவாகிய போது நம்ம எல்லோருக்கும் தெரியும், வானம் முதல்ல உருவாச்சு, கடைசியாக வந்தது தான் பூமி. இப்படி தான் இந்த பஞ்சபூதங்கள் உருவாச்சு. இந்த பாடலில் மிக அழகாக அதை நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கின்றார். வானே, சிவபரம்பொருள் வானமாக இருக்கின்றார். அவ்வான் உலவும் காற்றே, அந்த வானத்தில் உலவுகின்ற, சஞ்சரிக்கின்ற, இங்கும் அங்குமாக சென்று கொண்டிருக்கின்ற காற்றே. காற்றில் வரும் நெருப்பே, அந்த காற்றிலிருந்து நமக்கு கிடைத்த நெருப்பாக இருக்கின்றார். நெருப்பு உரு நீர் வடிவே, அந்த நெருப்பில் இருக்கின்ற, நெருப்பில் பொருந்தி இருக்கின்ற நீர் வடிவமாக இருக்கின்றார். நீரில் தானேயும் புவியே, அந்த நீரில் இருக்கின்ற புவி, அதில் பொருந்தி இருக்கின்ற புவி, பூமி. ஆக வானத்தில் ஆரம்பித்து பூமி வரைக்கும் இந்த பஞ்சபூதங்களாக இருப்பவர் சிவபரம்பொருள். சரி, இப்போ வானத்திலிருந்து பூமி வந்தாச்சு. இந்த பூமியில் நிறைய பொருள்கள் இருக்கு இல்லையா, அதுதான் அடுத்து சொல்லப்பட்டிருக்கு. அப்புவியில் தங்கும், அந்த பூமியில் இருக்கின்ற தாவரமே சங்கமமே. தாவரமே சங்கமமேன்னா அந்த பூமியில் இருக்கின்ற ஒரே இடத்தில் இருக்கின்ற சில பொருள்கள் ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு இடம் பெயர்கின்ற சில பொருள்கள், இதுதான் தாவர சங்கமம். இந்த ஒரு இடத்தில் இருக்கிற பொருள்கள்னா என்னென்ன பொருள்கள்? மலை போன்ற பொருள்கள், மரம், செடி, கொடி போன்ற பொருள்கள், இதெல்லாம் அதில் அடங்கும். ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு இடம்பெயர்கின்ற பொருள்கள் புழு, பூச்சி, பறவைகள், நீரில் இருப்பன, நம் போன்ற மனிதர்கள், விலங்குகள், இது எல்லாமே அதில் அடங்கி போகுது. ஆக இப்போ நம்ம பார்த்தோம்னா தாவர சங்கமத்தில் சில பொருள்களுக்கு உயிர் இருக்குது, சில பொருளுக்கு உயிர் இல்லை. சில பொருள் ஒரே இடத்துல இருக்குது, சில பொருள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இடம் பெயர்கின்றன. இந்த உயிர் உள்ள பொருள்களுக்கு அந்த உயிரை வைத்துக் கொள்வதற்கு ஒரு உடம்பு தேவை இல்லையா? உடம்பு தானே உயிர் வைக்க முடியும். ஆகவே அடுத்து சொல்றாரு பாருங்க, சாற்றுகின்ற ஊனே, அந்த உயிரை வைத்துக் கொள்வதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க இந்த உடலாக இருப்பவரும் அந்த சிவபரம்பொருளே. அந்த உடலுக்குள் இருக்கின்ற நல் உயிரே, அந்த உடலுக்குள் இருக்கின்ற உயிர். இந்த ஏன் அது நல் உயிர்னு சொல்லப்பட்டிருக்கு? இந்த பிறவிலேயே எப்படியாவது நம்ம சிவபரம்பொருளை அடைந்து விட வேண்டும் என்ற எண்ணத்தில் நாம் அவரை நோக்கி செல்கின்றோம். ஆகவே நல் உயிரே. உள் ஒளியே, அந்த உள்ளத்தில் ஒளியாக இருப்பவர், அதாவது ஓங்கார ஒளியாக இருப்பவர், ஒளியாக அங்கே இருக்கிறார். உள்ளத்து உணர்வே, நம்ம உயிர், அப்பப்போ நமக்கு நம்ம என்ன நினைப்போம்? ஏதாவது நினச்சி கொண்டே இருக்கிறோம்ல, அந்த உணர்வாக இருப்பவர். அந்த உணர்வாக இருக்கும் பொழுது சாதாரணமாக என்ன வேணாலும் நினைச்சு பார்க்கலாம். சிவபரம்பொருளை நினைத்து 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 அவனே கதி என்று அவனை உணர முற்படும் பொழுது, அந்த உணர்வாக இருக்கும் பொழுது நம்ம என்ன ஆகிறோம்? இந்த உணர்வு சிவபரம்பொருளை கலக்கின்றது. அப்படி கலக்கும் பொழுது நமக்கு அந்த ஒரு அனுபவம், அந்த ஆனந்தம் கிடைக்குது. அது எப்படி இருக்குமா? அது கூட சிவபரம்பொருள் தானா? அது எப்படி இருப்பார் அந்த சிவபரம்பொருள்? அப்படி கலக்கும்போது நாம் அனுபவிக்க போவது, அந்த சிவபெருமாள் எப்படி தித்திப்பாரோ, எப்படி சுவையாக இருப்பாரோ, அந்த சுவையை நாம் அனுபவிப்போம். அந்த சுவை என்னென்ன சுவை? தேனே, தேனாக தித்திப்பவர் சிவபெருமாள். முக்கணியே, மா, பலா, வாழை என்று சொல்லக்கூடிய 3 கனிகளுடைய, பழங்களுடைய அந்த சுவையாக இருப்பவர் அவரே. செங்கரும்பே, கரும்பு சாறு எப்படி தித்திக்கும்
அப்படி இருப்பவர் அவர். பாகின் தீன் சுவையே. பாகு, சர்க்கரை பாகம் இருக்கு, வெள்ளை பாகம் இருக்கு. இது ரெண்டுத்துக்குமே அடிப்படை கரும்பு தான். அந்த பாகாக இருப்பவர். தேன், முக்கணி, செங்கரும்பு, பாகு, இந்த நாளோட தீன் சுவையே, ஒரு நல்ல சுவை. அதனுடைய அதுக்கு மேலே வேற ஒரு சுவை இருக்க முடியாது. அந்த மாதிரியான அழகா சுவைத்து கொண்டே இருப்பார் சிவபரம்பொருள். ஆகவே அவரை கலந்தவர்கள், அவரை உணர்ந்தவர்கள் இந்த சுவையை உள்ளத்தில் உணர்வார்கள், அனுபவிப்பார்கள். இந்த சுவையாக இருப்பவரே சிவபெருமான் தான். அடுத்தது, இந்த சுவை மட்டும் இல்லை, என்ன சொல்றாரு பாருங்க, சுவை அனைத்தும் திரண்ட தேவே. இந்த 4 சுவையும் தேன், மாப்பலா வாழை என்கின்ற அந்த பழங்கள், செங்கரும்பு, சர்க்கரை பாகு, வெள்ளைப்பாகு, என்ன பாகுன்னு வச்சுக்கோங்க, அந்த பாகு, இது எல்லாம் கலந்தால் ஒரு சுவை இருக்கும் இல்லையா, அது இன்னும் அற்புதமாக இருக்கும் இல்லை, அந்த சுவையாக இருப்போம் அவரே. அது மட்டும் இல்லாமல் சுவை அனைத்தும் சொல்லிட்டார். இது இல்லாமல் வேற என்னென்ன நல்ல சுவைகள் இருக்கோ எல்லா சுவைகளும் கலந்தால் எப்படி இருக்குமோ அந்த சுவையாக இருப்பவரும் சிவபரம்பொருளே. இப்போ வானத்தில் ஆரம்பித்து பூமி வரைக்கும் பஞ்சபூதங்களாக சிவபெருமான் எங்கும் வியாபித்திருக்கின்றார். ஒன்று, அந்த பூமியில் இருக்கின்ற தாவர சங்கமமாக எல்லா பொருள்களாகவும் இருப்பவர் அவரே. அந்த பூமியில் இருக்கின்ற உயிருள்ள பொருட்களுக்கு உடலாகவும் இருக்கின்றார். அந்த உடலுக்குள் இருக்கின்ற நல் உயிராகவும் இருக்கின்றார். அந்த உயிர்கள் உணர்கின்ற அந்த உணர்வாகவும் இருக்கின்றார். அந்த உணர்வு அவர்கள் உணர்வதற்கு உள்ளவே மனத்துக்குள்ளவே ஒலித்துக் கொண்டிருக்கின்ற ஒலியாக ஓங்காரமாக இருக்கின்றார். அப்படி நாம் உணரும் பொழுது, அவரை கலக்கும் பொழுது நாம் அனுபவிக்கின்ற அந்த சுவையாகவும் இருக்கின்றார். ஆனந்தமாக, இன்ப சுவையாக, பேரானந்த சுவையாக, என்று நிலைத்து நிற்கக்கூடிய அந்த சுவையாகவும் அவர் இருக்கின்றார். அப்படின்னா அவர் என்னவாதான் இல்லை, எல்லாமே அவர் தான். எல்லா இடங்களிலும் இருப்பவரும் அவரே, நம் உடலாக இருப்பவரும் அவரே, நம் உள்ளத்தில் இருப்பவரும் அவரே, நாம் அவரை அனுபவிக்கும் பொழுது நாம் உணர்கின்ற அந்த சுவையும் அவரே. அப்படின்னா எல்லாம் சிவமயம், எங்கும் சிவம், எதிலும் சிவம், எல்லாம் சிவமயம் என்கின்ற மிக மேலான கருத்தை மிக அற்புதமாக வள்ளலார் சுவாமிகள் இந்த பாடல் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கின்றார் என்றால் எவ்வளவு சிறப்பு வாய்ந்த பாடல். இந்த பாடலை பாடுவோமா? வானே அவ்வானுலவும் காற்றே, காற்றின் வரும் நெருப்பே, நெருப்புரு நீர் வடிவே, நீரில் தானேயும் புவியே, அப்புவியில் தங்கும் தாவரமே சங்கமமே, சாற்றுகின்ற ஊனே நல்லுயிரே, உள்வொலியே, உள்ளத்து உணர்வே, உணர்வு கலந்து ஊறுகின்ற தேனே, முக்கணியே, செங்கரும்பே, பாகின் தீன் சுவையே, சுவை அனைத்தும் திரண்ட தேவே. ஓம் நம சிவாய. அருள் பெரும் ஜோதி, அருள் பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருள் பெரும் ஜோதி. தவறாமல் கருத்துக்களை அந்த கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க. ஓம் நம சிவாய.